வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 7 இன்னைக்கு வேர்ல்டு கிஷ் வேலி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஒரு லாங்குவேஜோட நேம் தான். இதுக்கு வந்து ஷிவாக்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட இருக்குது. ஆப்பிரிக்காவில் பெரும் பகுதியான மக்கள் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்குது. பாண்டு இனம் சொல்லிட்டு ஒரு இனத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி இப்போ குறிப்புகள்லாம் பார்த்துருப்போம் தெரியுங்களா. ஸோ இந்த குழு மக்கள்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ்ன்றது வந்திருக்கு. ஒரு பேச்சு வழக்காக மட்டுமே இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 17ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா அரபு மொழி, அப்புறம் ஐரோப்பியர்கள், மலகாசி, இந்துஸ்தானி சொல்லிட்டு ஏகப்பட்ட மொழிகளினுடைய கலப்பாக அது மாறிச்சு. அரபு மொழியிலேருந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் அப்படின்றது கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா லத்தீனுடைய ஒரு எழுத்து வடிவமாக இருக்குதுங்க. இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200 மில்லியன் மக்கள் உலகம் ஃபுல்லாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ ஒரு தரவை விட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து 80 மில்லியன்லேருந்து 150 மில்லியன் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்வேவும் இருக்குது. அதுலேயும் 20 மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த ஒரிஜினலான ஆர்ஜின் இருக்கும்ல. இப்போ நம்ம பேசுகிறது தமிழ், ஆனால் அது 50 வருஷத்துக்கு முன்னாடி வேறு தமிழாக இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு இதுவே ஒரு தமிழ் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் 20 மில்லியன் மக்கள் ஓரளவு அதை ஒத்துப்போகிற அந்த மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்குதுப்பா. துணை சகாரா ஆப்பிரிக்காவினுடைய பகுதிகளில் அதிகம் பேசக்கூடிய இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கென்யா, ருவாண்டா, உகாண்டா, தான்சானியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. மலாவி, அப்புறம் சாம்பியா, சோமாலியா, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகள்லாம் அவங்க நாட்டினுடைய முக்கியமான ஒரு மொழியாகவும் இது உலகம் வந்துட்டு இருக்குப்பா. ஸோ உலகளாவிய ஒரு தகவல் தொடர்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொழியை வந்து வச்சுருப்பாங்க. இந்த அயனா வந்து அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வ லாங்குவேஜாக. அதை தாண்டி அவங்க கொண்டாடுற ஒரே லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கிஷ் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷிவாகிலி அப்படின்ற இந்த லாங்குவேஜை தான்ப்பா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா தான்கானிகாவினுடைய சுதந்திரம் அப்படின்றது இந்த லாங்குவேஜ் மூலமாக தான் கிடச்சிது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு பெரிய எழுச்சி நடந்த அந்த ஒரு விஷயத்தினால. ஸோ உலகம் முழுக்க ஆப்பிரிக்கா பகுதிகள் அதிகம் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்கிற ஒரு இந்த கிஷ் வேலிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபை கொடுக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவே வந்து உருவாக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்படுத்தினமா தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிஷ் வேலி லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 7. நெக்ஸ்ட் ஈவன் குப்பாலா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க ரஷ்யா பெலாரஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் இதனுடைய அந்த வார இறுதியில் தான் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்றது போது. இது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜான்ஸ் பாப்டிஸ்ட் அப்படின்ற அந்த கிறிஸ்துவ சம்மந்தப்பட்ட ஒரு விழாவாக தான் இப்போ இருக்குது. பட் ஆனால் இதனுடைய தொடக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி ஆதி காலத்துலேருந்து பேகன்களுடைய காலம் சொல்லுவாங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், நம்ம ஊரில் வந்து எல்லா வழிபாட்டு முறையும் பார்த்துட்டு என்ன பேர் இருக்குதுன்னு தெரியாமல் இந்துக்கள்னு வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோமு அந்த மாதிரியான பகுதிகளெலாம் சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் கும்புறது என்னான்னு தெரியாமல் பேகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேரை வச்சாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு பிரிவாக அவங்களுடைய ஒரு சடங்கினுடைய வடிவமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் குப்பாலா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுகிறாங்க. இது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ன்ஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் இருக்குது. இது வந்து குறிப்பிட்ட இந்த ஒரு நாட்களில் மட்டும்தான் அது வந்து மலரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பேர் அதை தேடி எடுக்கிறது அப்படின்றது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அதை பார்த்துட்டாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சந்தோஷங்களும் அவங்களுக்கு கிடச்சிருமா, அவ்வளோ அதிர்ஷ்டமான ஒரு மலராக பார்க்கப்படுது. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமல்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கலான ஒரு ஃப்ளவராக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதைகள்லாம் இருக்குது. தீய சக்தி கிட்ட இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மலர்கள்லாம் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டு அதை ஒரு பெருசாக ஒரு மாலை மாதிரி செஞ்சு அதை தண்ணியில் அப்படியே சுற்றி விட்டுட்டு சுற்றி பெண்கள் நின்றுக்கிட்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் தன்னுடைய எதிர்கால கணவனுடைய முகத்தை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய ஒய்ஃப்கிட்டயோ இல்லாட்டி தன்னுடைய காதலர்கிட்டயோ கொடுத்துட்டு அதை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கூடிய ஒரு நாளாக. இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு மூட்டிட்டு அந்த நெருப்பு தாண்டுறது, இன்னும் அந்த நெருப்பு மேலே நடந்து போகிறது, நம்ம ஊரில் தீமிதி திருவிழாலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை கூட இது போயினுக்குதுப்பா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த குப்பாலா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலில். நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் த செஸ்மா டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஒட்டமோன் பேரஸ்ட்டு அவங்க ஒரு பெரிய வெற்றியை, கடற்படை சார்ந்த ஒரு வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிது. 3 நாள் வார் வந்து பார்த்தீங்கன்னா 1770 நடந்தது ஒட்டமோன் பேரஸுக்கு எதிராக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 பேரை வந்து கொண்டு குவிச்சாங்க. 15 கப்பலுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதுலேயும் ஒரு 6 போர் கப்பல்கள் அழிச்சாங்க. கிரேக்கர்களுடைய ஒரு பெரிய ஆதரவு மூலமாக ஒரு வெற்றின்றது ரஷ்யனுடைய கடற்படைக்கு கிடச்சிது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு வெற்றியாக, கடற்படையினுடைய வெற்றியாக, முதன்மையான வெற்றியாக பார்க்கப்படுது. அன்னிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய கடற்படைக்கு ஒரு பெரிய அங்கீகாரமே கிடச்சிது. கடற்பகுதிகளில் இவங்களுக்குன்னு ஆதிக்கமும் உருவாக ஆரம்பிச்சுது.
இதை கொண்டாடணுன்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா போரிஸ் எல்டிசன் அப்படிங்கிற ஜனாதிபதி அந்த பர்சனு ரஷ்யாவில் இதுக்காக ஒரு டே உருவாக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கினால தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் த சிஸ்மா டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் ஃபாதர் டாட்டர் டேக் வாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஒரு அன்அஃபிஷியலான டே தான். இது உருவானதுக்கான காரணங்கள்லாம் பெருசாக எதுவும் இல்லை. பட் ஆனால் மக்கள் இதில் பயங்கரமாக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்து நிறைய பேர் இதை வந்து ஃபாலோவும் பண்ணுகிறாங்க. தன்னுடைய மகளோட ஒரு வெளியில் ஒரு வாக்கு போயிட்டு உனக்கு என்னவா பிரச்சனை, உனக்கு எதனா இருக்குதான், யாராவது லவ் பண்ணுறியா, இந்த மாதிரியான கேள்விகள். ஸோ உங்கள் மனசை விட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தைங்கிட்ட பேசிக்கிறதுக்கான ஒரு நாளாக இருக்குது. ஸோ அது எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு விஷயம் தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேவை வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் யூஎஸ்ஏல வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபாதர் டாட்டர் டேக் வாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 7. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தானில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இது வந்து அவங்க நாட்டினுடைய சுகாதார பிரச்சனை தான். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த பிரச்சனைன்றது போய் தான் இருக்குது. 2001 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 360 பேருக்கு ஒரு டாக்டர்ன்ற விதத்தில் அவங்க நாட்டில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மெடிசனை கொண்டு போய் சேர்க்கறதுலையோ இல்லாட்டி அவங்களுக்கான அந்த சுகாதார பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுலையோ பார்த்தீங்கன்னா அவங்க நாடு ரொம்ப பின்தங்கி தான் இருந்தாங்க. இதை பார்த்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஆக்ட்லாம் கொடுத்து, அதாவது நிறைய லாஸ் எல்லாம் கொடுத்து, இந்த விதிகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 1992 அவங்களும் இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்கப்பா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண அந்த நாளை தான் இவங்க சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 2030 எப்படியாவது சுகாதார பாதுகாப்பெல்லாம் நாங்கள் மேம்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பாராட்டி விருதுகள்லாம் கொடுத்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாளாக கிர்கிஸ்தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 7. கஜகஸ்தானில் இன்னைக்கு டொம்ரா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு இசைக்கருவி. இது அவங்க நாட்டினுடைய தேசிய இசைக்கருவியாகவே பார்க்கப்படுது. பார்க்கறதுக்கு ஒரு கிட்டார் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது அதை விட கொஞ்சம் வடிவத்தில் மாறுபட்டதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து குயிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கசாக் குயிஷிகள் அப்படின்றவங்க ரொம்ப ஃபேமஸாகவே இருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அக்கீன்கள் அப்படின்றவங்க தங்களுடைய கவிதைகளை வாசிக்கிறதுக்கு இந்த டொம்ராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, அது கவிதை வாசிக்கிறதுன்னு அப்படின்னு நினச்சா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தத்துவங்களாக இருக்கலாம், ஒரு ஹீரோவை பற்றி சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது இன்னுமே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இசைக்கருவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓக்கு, மேப்பில் இந்த மாதிரியான மரத்துலேருந்து தான் செய்வாங்க. இந்த கருவிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புராண கதைகள் இருக்குது. ஏன்னா இது இந்த ஒரு ஊரில் மட்டும் கிடையாதுங்க. கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், பெலாரஸ், ரஷ்யான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல இதே மாதிரியான கருவிகள் இருக்குது. ஆனால் பேர் மட்டும் தான் வேற வேற வச்சிருக்காங்க. கான் அப்படிங்கிற ஒரு இளவரசர் இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமாக டென்ஷன் ஆகி உங்கள் வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுவாராம். ஸோ இதை பார்த்துட்டு இந்த மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பயந்தே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன இருக்குது, இவரோட பையன் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட சொன்னால் என்ன ஆகுது, இவர் வந்து ஈயத்தை காய்ச்சி ஊத்துற ஆள் அப்படின்னு தெரிஞ்சு அது பையனும் சேர்த்து போயிட்டாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் பயந்துனே இருந்துருக்காங்க. அப்புறம் ஒரு இசைக்கலைஞர் இந்த ஒரு கருவியை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வாசிச்சிருக்காரு. ஏன்னா இந்த இசைக்கருவியை நீங்கள் வாசிக்கும் போது உங்களை அறியாமல் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு சோகத்தை வந்து உருவாகுமா. ஸோ அந்த அளவுக்கான ஒரு வாசிப்பை வந்து வாசிச்சிருக்காரு. ஸோ அதன் மூலமாக வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார், ரொம்ப நாளாக நம்ம தேர்ந்துக்கிறோம், நம்ம பையனை எங்கேயும் கிடைக்கல, இவர் வாசிக்கிற மியூசிக் வேறு பயங்கரமான ஒரு ஃபீலை கொடுக்குது, அப்போ நிச்சயமாக நம்ம பையன் செத்துறாண்டா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கும் வந்துடுறாரு. ஆனால் இதை அவர் சொல்லலையே, இந்த இசைக்கருவி தானே சொல்லியிருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இசைக்கருவிக்கு ஈயத்தை காசி ஊச்சிருக்காரு, இதுக்கப்புறம் அதில் மியூசிக் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு தேசிய இசைக்கருவி அவங்க நாட்டினுடைய ஒரு அடையாளமாக அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய அந்த இசைக்கருவியை கொண்டாடணும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதியில் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானிக்கு வந்து டோம்ரா டே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கருவியை கொண்டாடுற நாளாக வச்சுருக்காங்க ஜூலை 7. நெக்ஸ்ட் தனபட்டா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஸ்டார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து நெசவாள பெண்ணாக இருந்த ஒரு கடவுள், அப்புறம் மாடு மேய்க்கிறவங்களா இருந்த ஒரு கடவுள். இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பை தான் வந்து குறிப்பிட்றாங்க. ஒரிஹிமே அப்புறம் ஷிகோயோஷி அப்படின்றவங்க தான் அவங்க கடவுளுடைய பேர். இவங்களுடைய சந்திப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சந்திர மாதத்தினுடைய 7வது நாள் நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கைகள்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து புராணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதல் அப்படின்றது ஒரு சேராத ஒரு காதல் தான். பட் இருந்தாலும் அந்த சந்திப்பை நம்ம கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு கோகன் அப்படின்ற ஒரு ராணி 7ஆம் நூற்றாண்டில் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர ஃபேமஸாக போயிடுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் துண்டுச்சீட்டில் எழுதி நம்ம ஊரில் அந்த திரிசூத்தில் எழுதி மாட்டு போவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஊரில் அந்த மூங்கில் மரத்தில் மாட்டுறாங்க. நம்ம ஊரில் ஆலமரத்தில் கட்டுவோம், இவங்க வந்து மூங்கில் மரத்தில் கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதல்கள் கட்டுறது, அப்புறம் அந்த கோவிலுக்கு போகிறது, அது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா தனப்பட்டா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 7. நெக்ஸ்ட் குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது உளவியல் ரீதியாக நிறைய விதமான
விதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுத்தி நம்ம யாராவது வந்து மன்னிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக ஏதோ ஒரு உறுத்தலையாக அவங்களுக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விதமான சோகத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதை நீங்கள் தாண்டி அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டாலோ உங்களுக்குள்ள ஒரு பெரிய பந்தம்ன்றது அந்த உறவுகளுக்குள்ள ஒரு மேம்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்குது அப்படின்ற உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், கொலம்பியா, கனடா இந்த மாதிரி நாடுகளில் நேஷனல் டேவாக இது வந்து அனுசரிச்சுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1994 கிறிஸ்துவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது அப்படியே நேஷனல் லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் மாற்றி அப்புறம் கடைசியில் குளோபல் லெவல்லையும் மாற்றிட்டாங்கப்பா. நம்ம கூட இந்த சர்ச்சிலலாம் பார்த்துருப்போம், நிறைய படத்தில் கூட சொல்லுவாங்களே சமாதானம் சமாதானம் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ யாரையுமே வந்து காயப்படுத்தாதீங்க, யாராவது நீங்கள் காயப்படுத்திங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க, கண்டிப்பாக அவங்க மன்னிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைன்றது வேலைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 7. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் ஐஸ்லாண்ட்ஸில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நான் எத்தனையோ சுதந்திரத்தை பற்றி படிச்சிருக்கிறேன், பட் ஆனால் இந்த சுதந்திரம் வந்து வித்தியாசமாக இருக்குது. காரணம் என்ன, 1973 எண்ணெய் பிரச்சனை அப்படின்றது உலக லெவலில் பெருசாக போயின்னு இருந்ததுங்க. ஸோ இவங்களுடைய காலனிகள், பிரிட்டிஷ்னுடைய காலனிகள் அப்படின்றது இருந்த பகுதிகளில் தான் இதுவும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் எப்படிடா இவங்களை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண ரீதியான பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு வர, சரி அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கையை விட்டாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 1978 அவங்களுக்கு வந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தே சுதந்திரம் கிடச்சி ஒரு தனி பகுதிகளாக ஒரு குடியரசாகவும் மாறினாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் ஐஸ்லாண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஆர்மேனியாவில் பார்த்தீங்கன்னா த ஃபீஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ இதனுடைய செலிப்ரேஷன்றது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா பீட்டர், ஜான், ஜேம்ஸ் இவங்க 3 பேருக்கும் வந்து மலைப்பகுதிகளில் அந்த ஜீசஸ் வந்து ஒரு பிரகாசமான ஒளி மூலமாக ஒரு உருமாற்றமாக வந்து காட்சி அளித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரிய செலிப்ரேஷன்றது போயினுக்குது. அந்த கிறிஸ்டியன் ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 பெரிய விழாக்களில் இது ஒன்றாவும் ஆர்மேனியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஜினா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கும் முன்னாடி வர்தாவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவாக இவங்க வந்து பழங்காலத்துலேருந்தே கொண்டாடி இருந்துக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திக் அப்படின்ற ஒரு தெய்வம், அவங்க வந்து தண்ணீரினுடைய கடவுளாக பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் அன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை வந்து மேலே ஊற்றி நம்ம ஊர்லலாம் கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரியே வந்து தண்ணியை தெளித்து விளையாடுறது அப்படின்றது ஒரு கான்செப்டாக வச்சுக்கிறாங்கப்பா. ஸோ இவங்க வந்து பேகன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பேகனை பற்றி. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போதுலேருந்து இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ்டியானிட்டியில் இதை வந்து உருமாற்ற தினமாக அந்த கடவுள் காட்சி அளித்த அந்த நாளாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நிலை மாறி கொண்டே இருக்கும் உலகத்தில் பணம், புகழ், பதவின்னு ஏதோ ஒரு விதத்தில் நிலைத்து வாழ ஆசைப்படும் மனிதன் எவ்வளவு பெரிய முரணில் மறுபடியும் எல்லாரும் மாளிகை சதிராதிரி உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.